12 days உங்களை 3 பேரும் ஒற்றுமையா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கா? வாங்கடா. ஒரு நாள் நாங்க தனியா வரும்னு சொல்லிட்டு எங்களை அடி நினைச்சீங்க. நீங்க யார் வந்து அவரோட யார் தளபதி இருந்தாங்க சின்ன தளபதி. இதா பேசி ஜெயிச்சுக்காங்க. இதே வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுதா? சரி. அதெல்லாம் மனசு வச்சுக்காதீங்க. ஏதோ பசங்க தெரியாம அடிச்சிட்டோம். இன்னைக்கு நான் அவரா நம்பலாம். சரி ஓகே. அணில வாயில சொன்னா மட்டும் பத்தாது. ஊதி காட்டுங்க. ஊதுங்கயா. ஒத்துக்கிறேன். அணில் தான் நீங்களா? சரி வாங்க முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க. ஜெயிச்சு. ஓகே. சரி உங்க அண்ணா வந்து ஜெயிக்க வர மாட்டாரா? இந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி இல்ல. அதுக்கு நம்ம கோவப்படாம அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா? தல அழுது நிப்பாட்டில இதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீரம். சரி. கோவல கண்ணு எடுத்துக்கணும். சொல்ல கேட்டீங்க சொல்லுங்க. ஜெயிக்க வர மாட்டாரா? இந்த கேள்வியே தப்பு. அப்புறம் என்ன பண்ணா? எங்க தலைவர் தோப்பாரா? எங்க தலைவர் இதுவரைக்கும் தோத்துருக்காரா? அனாதை போனையா? கூட்டணியில ஒரு மண்ணு இல்ல. டிஎம்கே டிவிகேன்றீங்க. என்ன அடிக்கிற ரேஞ்சுக்கு நீங்க இருந்தீங்களா? இந்நேரம் நீங்க தாவி அந்த அடிச்சிருக்கா? கேட்கதான் கேட்கிறேன். பதில் சொல்லியா? மக்கள் சப்பா கேட்கிறேன். பதில் சொல்லு. என்னன்னா விஜய் வராரு, நிக்கிறாரு. ஆனா அலையன்ஸ் ஒரு மெஜாரிட்டி காட்டணுமே. ஒரு அலையன்ஸ் இல்ல, ஒரு மண்ணு இல்ல. நீங்க எல்லாம் ஜெயிக்க போறீங்க. இது வர பீத்திக்கிறீங்க. தெரியுதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ஆள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம களத்துல இறங்கணும். களத்துல இறங்கணும் இல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தொங்கல் சட்டம்னு ஒண்ணு இருக்குது. ஆமா, அதுல புது சட்டம். அது என்ன புது சட்டமா? நம்ம தலைவர் ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆக போறதே அந்த தொங்கல் சட்டத்தை வச்சுதான். தொங்கல் சட்டத்தை வச்சு. ஆமா, அதாவது எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னால கூட்டணி வைப்பானுங்க. நம்ம தலைவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி வைப்பாரு. தெரியுமா? மக்களை வந்து பார்க்க போறோம் அப்படின்றாரு. எப்ப என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, சிஎம் ஆக்குங்க, அப்ப நான் வந்து மக்களை பாக்குறேன். உண்மைதானே? ஒரு விஷயம் என்னடா பேசுறீங்க? ஆனா ஒரு விஷயம் கோவப்பட்டு அடிச்சிடக்கூடாது. உண்மை என்ன தெரியுமா? எல்லா கம்யூனிட்டி அரசியல்வாதிகளும் என்ன நாதாரிங்க எல்லாம் ஓட்டு வாங்குறப்ப பிச்சை கேட்டு ஓட்டு போடுங்க அம்மா, ஓட்டு போடுங்க அம்மா, ஓட்டு போடுங்க அப்பா, ஓட்டு போடுங்க தாத்தாங்கிறாங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவனாவது வீட்டு பக்கம் அப்ப கரெக்ட் தானே? அப்ப எங்க தலைவரு வர்றாருல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த கம்யூனிட்டியாவது திரும்பி பார்த்துக்கானா? இப்பவே வரல, ஓட்டு கேட்கும் போதே வரலன்னா ஓட்டு போட்டு சிஎம் பண்ணீங்களா? நீங்களா அந்த மாதிரி பனையூர் வீட்டுல வெளியே வர மாட்டீங்க. பனையூர் தான் பங்களா, பனையூர் தான். சரி, எனக்கு டவுட். ஒன்னும் ஓட்டு போட்டாச்சு பூத்து வந்து போடாரு ஓட்டு தெரியல. ஒரு விஷயம், போஸ்டல் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு எல்லா இதுலயுமே. போஸ்டல்ல ஓட்டு போறதுன்னு ஒரு இது இருக்கு. நம்ம வெளிநாட்டுல இருந்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டை வந்து போஸ்டர்ல போடலாம். ஆமா, எங்க தலைவர் ஓட்டு போடுற அன்னைக்கு லண்டன்ல இருப்பார், தெரியுமா? ஆமா, ஓட்டு போடுறத போஸ்டர்ல போடலாம். ஆமா, தலைவர் அங்க உட்காந்துட்டு இங்க போடுவாருங்கிறேன். எம்ஜிஆர் எப்படி அமெரிக்காவில படுத்துக்கிட்டு இங்க ஜெயிக்கல? அப்புறம் நம்ம தலைவர் தானே. அடுத்த எம்ஜிஆர் யாரு? யாரு? நம்ம தலைவர் தானே. வெளியே சொன்னாங்க சிறப்பு கல்லடிப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சு வேடியா? மூஞ்சு ஐயோ எப்பா நல்லா புரிஞ்சுங்க. அந்த சுத்தமா கண்டுபிடிச்சு சொல்றான். என்ன தெரியுமா? எம்ஜிஆர் போட்டிருந்த தொப்பிய நம்ம இப்ப நம்மள்ட்ட இருக்குது. எம்ஜிஆர் போட்டிருந்த கண்ணாடி நம்மள்ட்ட இருக்குது. ஆனா அந்த வாட்ச் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் போட்டிருந்த வாட்சிய, அந்த வாட்சிய திமுக காரன் தேடி இருக்காங்க. புரியுதா? இப்ப அந்த வாட்சி மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம தலைவர் தான் எம்ஜிஆர். கிழிச்சிருவோம். ஒரு விஷயம் உங்களுக்கு இல்ல, எம்ஜிஆர் ஆவதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு. எல்லாரும் கண்டவனும் வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? என்கிட்ட சொல்லுங்க, என்னகிட்ட சொல்லுங்க. என்னைய கூட்டிட்டு வந்து அடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்நேரம் அடிக்கணும்ல. எம்ஜிஆர் தான், ஒரே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் எல்லாம் இன்னொரு மாற்று காட்டலாம் வேணாம். யாரும் எதிர்பார்க்கல மக்கள். உன்னோட டேலண்ட் என்ன, ஐடென்டிட்டி, அதை காட்டு. இவருக்கு தெரியல. சின்ன எம்ஜிஆர் இருக்காரு தெரியுமா? சசிகலா அம்மாவோட அதாவது ஜெயலலிதா அம்மாவோட வளர்ப்பு புள்ள.
சின்ன எம்ஜிஆர். சின்ன எம்ஜிஆர். ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர் தெரியாதா? யாரு? போய் கூகுள்ல போட்டு பாருங்க. சின்ன எம்ஜிஆர்னா எம்ஜி ஜெயலலிதா சன்னு வரும். ஆமா. யாரு ஒண்ணுனா அண்ணன் கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. எம்ஜிஆர் சொல்றேன். ஆமா. எம்ஜிஆர் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எம்ஜிஆர்னே சொல்ல மாட்டாங்க, சின்னவர்னு சொல்லுவாங்க. சின்னவர் சொல்லுவாங்களா? ஆமா. அந்த சின்னவர்னா யார் தெரியுமா? எங்க அண்ணன் அனில் சொல்லுவாங்களா? மடக்குறின்னு சொல்லுவாங்களா? அதான். முழுக்க முழுக்க நீங்க வந்து திமுக காரன்ட்ட காசு வாங்கிட்டு உட்காந்து பேசிட்டு நல்லா தெரியுதா? மக்கள் சார்பா கேள்வி கூட திமுக காரன்ட்டுங்களா? புரியல. மனநல நோக்கி கேள்வி கேட்க கூடாதா? சரி, ஓகே. சரி சரி, மக்கள் கேட்க நல்லது கூட நீங்க வரீங்க. என்ன ஒன்னா வீடியோ பார்த்த கதைன்னு ஓடுறாரு, கணிஞ்சுன்னு ஓடுறாரு. பயமா பயமா பயமா? ஒரு விஷயம் அனில நீங்களே பேசுறீங்களா? கேமரா முடியும். அதோ இருங்க. கேள்வி கேட்டா கேட்கறதுக்கு கேள்வி கேட்டு பதில் என்ன சீக்கிரம் சொல்ல. சரி சொல்லு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மோடி எங்கேயாவது இது வரைக்கும் பத்திரிகைக்காரனை மீட் பண்ணிருக்காரு? இது வரைக்கும். அப்ப எங்க தலைவர் ஒரு மோடி பத்திரிகைக்காரனை மீட் பண்ணாதனாலதான் இன்னைக்கு பிஎம். அதே மாதிரி எங்க தலைவர் வந்து சிஎம் ஆகணும்னா பத்திரிகைக்காரனை மீட் பண்ண கூடாது. மோடியோட செல்ல குழந்தை ஒண்ணா? செல்ல குழந்தையா? ஆமா. ஹலோ, மோடிக்கு கல்யாணமே ஆகல, புரியுமா? ஆனா நிறைய குழந்தைங்க இருக்கு. ஹலோ, அவருக்கு கல்யாணம் ஆகல, ஆனா நிறைய குழந்தைங்க இருக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனா எங்க தலைவர் அவரு குழந்தை கிடையாது. வேற யார் குழந்தை? எஸ்ஏசியோட குழந்தை. தெரியுமா தெரியாது? அதெல்லாம் அவர் பார்த்துட்டு அணிலாம் வந்து மரத்தை பார்த்துட்டு அவர் வந்து அவமானப்பட்டாரு. இந்த பிள்ளை பெற்று இப்பெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பருவத்துக்கு கொண்டு இருக்கலாமாடா அப்படின்ட்டு. சரி, என்ன தளபதி இல்லைன்னா தமிழகத்துக்கு எதிர்காலமே இல்ல. தளபதினு ஒருத்தர் வந்துட்டாரே தமிழ்நாடு குடிச்சராயிடும். எல்லாம் தற்குறித்தனமா பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? தற்குறித்தனமா, இப்படி ஒரு தற்குறி நாசமா போயிடுங்க. களத்துல மக்களுக்கே களத்துல வந்து நிக்கணும். அவன் தான் தலைவன். மனை உள்ள பூந்துன்னு வந்து அக்கா வீட்டுல பூந்து நான் சொல்லல. நயனா நகர் சொல்றாரு. நயனா நகர் சொல்றாரு திரிஷா அக்கா முதல்ல வெளியே வாயா அப்படின்னாரு. இவங்களாம் சூடு சொன்னதுல தெரிஞ்சுக்குமா? இந்த கோபி நாயர்னாரு அவரு சும்மா வாய வச்சுக்கிட்டு இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. ஆமா, கோபி நாயர்னாரு அதத்தான் அந்த கோபி நாயனார் தான் அக்கா வீடுன்னு சொல்லி விட்டாரு. ஐயோ, எந்த அக்கான்னா அதெல்லாம் வந்து பெரிய அக்கா. அவருக்கு தெரிஞ்சது ஒரு அக்கா தான். நமக்கு தெரியும்ல எத்தனை அக்கா இருக்குது. மோடி எப்படி ஸ்டேஜ்ல போயிட்டு மக்கள் பத்தி பேசும்போது மக்கள் பிரச்சனை பத்தி நான் இது பண்ண போறேன் அதை பண்ண போறத பேச விட்டுட்டு அது அதே மாதிரி இவரு இப்ப பாத்தீங்களா இல்லையா? என்னப்பா கட்டை எடுத்து அடிக்க வேணாமா? சரி, நம்ம சொல்லு. முன்ன வேலூர் வந்து எதுக்கு அந்த என்ன பிரச்சனை? முன்னாடி வீட்டுல இருந்தாரா இல்ல புள்ள ஒரு பிரச்சனை இருந்தாரா? ஹலோ சொல்லுப்பா, அப்படி எதுக்கு வந்தாரு? காரணம் தேவையில்லப்பா. இப்ப யாரா ஒரு மனுஷன் வந்து அழுகுறான்னா காரணம் தேவை. எனக்கு இது பிரச்சனைன்ட்டு அழுத்தம் இருக்கா இல்ல என்ன பிரச்சனையும்? ஒரு ஸ்டோரி சொன்னார்ல, அந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? என்னம்மா? மாட்டுக்கு புல்லு கொடுக்கணும். ஆமா. இப்ப எவனாவது மாட்டுக்கு புல்லு கொடுக்குறானா? எல்லாம் பேப்பர் திங்குது, பழைய சோறு வைக்கிறாங்க, சப்பாத்தி கொடுக்குறாங்க. அந்த மாட்டுக்கு புல்ல எவனாவது கொடுக்குறானா? புரியுதுங்களா? ஆமா, மாட்டுக்கு யோசிக்கிற மனசு இருக்கு. மனுஷன் 40 பேர் சேர்த்தா ஓடிடுது. ஏண்டா இந்த மாடை வந்து சாமின்னு சொல்லி இந்த பிஜேபி 41 பேர் செத்தான்னு மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காது. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எத்தனை பேர் ஒரு நாளைக்கு செத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு ஹைவேலையும் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு செத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு கேள்வி, மாடு முக்கியமா மனுஷன் முக்கியமா? ஒரு விஷயம், மனுஷன் செத்தா மறுபடியும் பெத்துக்கலாம். மாடு செத்தா நமக்கு யாரு பால் கொடுக்கறது?
தாய்ப்பாலா கறந்து வித்துக்கிட்டு இருக்காங்க, ஆவின் பால் தானே கறந்து வித்துட்டு இருக்காங்க. ஆவின் பாலுக்கு பால் கொடுக்கறது யாரு? மாடா தாயா? சூப்பர். அந்த பிஜேபி எப்படி வந்து மாடு வந்து கோமாதா புனிதன்றனோ அவர் என்ன வேலை போறானோ அதுதான் நீங்க இப்ப பேஸ் பண்ணி நீங்களா மாட்டோட பாலை குடிக்கிறதுனால தான் இந்த அறிவோட இருக்கீங்க. மாட்டோட மூத்தத்தை குடிங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். நீங்க தானே சாப்பிடுறீங்க. பிஜேபி மாட்டோட கோமியம் குடிக்கிறான், சாணி தின்றான். நீங்க பண்ணாம இதெல்லாம் பண்ணல ரொம்ப அறிவாளித்தனமா இருக்குன்னு நினைச்சிருக்க. அப்துல் கலாம் பக்கத்து விட கிடையாதுல்ல. நாங்களாம் யார் தெரியுமா? யாரு மடக்குதியா? நம்ம மடக்கூதியம். மடக்கு ஊதிகளான்னு கேட்டியா? நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஐயோ நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நம்மள மட்டுமா திட்டுறாங்க, தலைவனே திட்டுறாங்க. தலைவனே சைலண்டா இருக்கிறப்ப நாம எப்படி இருக்கணும்? அவுத்து போட்டு ஓடுங்க. நம்மளும் சைலண்டா இருக்கணும். சைலண்டா இருக்க கூடாது, அவுத்து போட்டு ஓடுங்க எல்லாரும். அணில அணில தளபதி தளபதி தளபதி. எனக்கு ஆத்திரம் வருது. மடக்கு ஊதி அடங்கி என்ன இருப்பேன். அது இவங்க சொல்லும் போது நான் பண்ணோம், கேப் அடி சொல்லணும். மடக்கி ஊதி அப்படி கேப் அடி சொல்லணும். அப்படியா? இதை சேர்த்து சொல்றதுனால வேற மாதிரி ஆகும். சரி, ஓகே. ஒட்டுமொத்த அணிகளும் அவங்களா எதிர்பார்க்கிற ஜனநாயக படம் வருமா வராதா? விசில ஊதி விரட்டுமா? என்ன அர்த்தம்? பதில் தெரியல, சொல்லுங்க. விரட்டிடுவோம் சொல்றோம். எதிரி எல்லாத்தையும் விரட்டிடுவோம். ஜனநாயக படத்தை எவெல்லாம் எதிர்க்கானோ அதெல்லாம் விரட்டிடுவோம். ஆடியன்ஸ் விரட்டிட மாட்டோம். அத்தனை ஆடியன்ஸ் வந்துருவாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய சூழ்ச்சி தெரியுமா நடத்திருக்காங்க? ஜனநாயகம் படம் வந்துச்சுன்னா எங்க தலைவர் தான் சிஎம். அதுக்காக தான் ஜனநாயகம் படத்தை அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தெரியுமா? ஆமா. அந்த படம் பாத்துருக்கீங்களா? வரவே இல்லையா? பார்த்தாச்சுல்ல. பகவந்த் கேசரி பார்த்தாச்சுல்ல. அந்த பகவந்த் கேசரியில பாலையாவை தூக்கிட்டு எங்க தலைவனை நினைச்சு பார்க்க வேணாமா? அப்படியே கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா எப்படி தெரியும்? அசிங்கமா தெரியும். கேவலமா தெரியுதா? ஹலோ, தலைவனை பார்த்தீங்களா? தலைவனை சொல்லல, அந்த கேசரி சொல்றோம். அததான் சொல்றேன். ஓ, பாலையாவை பார்த்தா தப்பாதான் தெரியும். ஆமா, தெளிவா சொல்லணும்ல. ஆமா. அவர் என்ன கேட்டாரு? வருமா வராதான்னு கேட்டாரு. வருமா வராதா? வரும். எப்போ வரும்? வரும்போது வரும். எப்போ வரும்? அது திமுக காரப்பட சதிங்க. அவங்க எப்ப பண்றாங்களோ அது அப்ப வந்துருங்க எங்க படம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதுக்காகவே மோடி கூட பார்ட்னர் வச்சிருக்கோம். ஆமா, ஒத்துக்கிறோம்ல. நம்ம படம் வர்றதுன்னா நம்ம பார்ட்னர் வைக்கணும்ல. மோடி யாரு? சிஎம் பெரியாளா மோடி பெரியாளா? மோடி தானே பெரியாளு, பிஎம் தானே பெரியாளு. எங்களுக்கு ஸ்டாலினை அடக்கி வைக்கணும் அப்படின்னா, ஸ்டாலினை தோக்க வைக்கணும்னு நமக்கு இப்ப யார் தோண வேணும்? அப்போ மோடி கூட நம்ம போய் நிக்கிறது சரிதானே? சரிதான். அதைத்தான் நாங்க பண்றோம். அதாவது இவ்வளவு நாளா இந்த ரெண்டு அணியில வந்து நான் கேள்வி கேட்கும்போது நாங்க மோடியோட ஆளு கிடையாது, பிஜேபியோட மீட்டிங் கிடையாது, நீங்க மூத்த அணில சொல்லிச்சு. ஹலோ, நாங்க இன்னமும் சொல்றோம், நாங்க பி டீமோ சி டீமோ ஏ டீமோ கிடையாது. ஆனா எங்களுக்கு மோடி வேலை பார்த்து கொடுப்பாரு. அவரு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வயசான வேலைக்காரன். ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவர் சின்ன வயசா இருக்கிறப்ப அவரு டீ கடையில தான் டீ சாப்பிட்டு இருக்காரு. அப்பையில இருந்தே பழக்கம். யாரு? மோடி டீ வித்தது தெரியுமா? அவரு டீ கடையில எங்க தலைவர் டீ சாப்பிட்டு அப்பையில இருந்து பழக்கம். என்ன சொல்றீங்க? ஆமா, புதுசா இருக்கா? ஒரு விஷயம் ஊருக்கே தெரியாது, நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியும். இந்த கதைலாம் வேண்டாம். மனநட்ச படம் வருமா வராது? சொல்லுங்க. ரெண்டுல ஒண்ணு தொழுது. எதுக்கு? ரஜினி படம் கமலஹாசன் படம் பார்க்கலையா? அந்த டைரக்டர் என்ன பண்ணுவான்? ஓ, அப்படி வர. சரிங்களா? இதுல என்ன வச்சு இதுல என்ன வச்சு சொல்லிட்டு போ. நீ மனசு கேட்டாங்க. ஏன்பா கொஞ்சமாவது ஒரு நிமிஷம். ஆமா, கண்ணு தெரியுதான்னு பாத்துக்கிறேன். உதது வேற பார்த்து 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 உதது. இது என்ன தெரியுமா? விரல். விரல
இப்படி இது என்ன தெரியுமா? கை, இது என்ன தெரியுமா? விரல். ரைட். ரெண்டுல ஒண்ணு தொடு. ஏதாவது சொல்லா என்னன்னு பின்னால சொல்ல முடியாது, முன்னாலதான் சொல்லு. என்ன பார்த்து வராது. ஏன் தலைவரே டப்புனு படம் வராதுன்றீங்க? ஹலோ, நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? இனிமேல் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்பா அவர் வாக்கு காப்பாத்தணும்ல. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இப்ப நடிச்சது மாதிரிதானே கணக்கு வரும். அப்ப படம் நடிக்க கூடாதுன்னு சொன்னவர் மறுபடியும் நடிக்கிறாருன்ற மாதிரி தானே ஆயிடும். அதனாலதான் படம் வராது. ஐயோ, அப்ப நம்மலாம் அந்த டிக்கெட் எல்லாம் ஐயோ, நம்ம தான் பகவன் கேசி பாத்துட்டோம். டிக்கெட் வாங்கினா கூட அது தலைவனுக்கு அன்பளிப்பு கொடுத்தது மாதிரி தானே. நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. ஊர்ல இருக்கிற அணிலாம் பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி எப்போ ஓட்டு போட்டுட்டோம், சிஎம் ஆக்கிறோம், அப்பதான் அவர் ஜெயிச்சதோட படம் ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்றாரு. நீங்க என்ன படமே வரல, நாம ஓட்டே போட மாட்டேன், ஜெயிக்க முடியாது, என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயம், நம்ம முதல்ல நம்ம யூனிட்டியா இருக்கும், புரியுதா? தளபதி வந்தாதான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கறதான் மத்த கட்சிக்காரங்களுக்கு. நீங்க நமக்கு வராட்டினா கூட ஓட்டு போடுவோம், போட மாட்டோமா? போடுவோம். ஓட்டு இல்லனா நம்ம ஓட்டு போடுவோம். அந்த மாதிரி கட்சி. எத்தனை போடுவீங்க? ஓட்டு இல்லனா 18 வயசு கீழே இருந்தாலும் நம்ம போடுவோம். ஓட்டு போடுவோம். ஆமா, நாங்க அதே மாதிரி பிசினஸ் செஞ்சு அதே மாதிரி ஒரு பூத்தை ரெடி பண்ணி நாங்க வச்சுக்கிட்டு எல்லாரும் போய் பச்சைக்கு அழுத்திட்டு வந்துருவோம். உங்களால முடியுமா? அட்டை பொட்டியா? அதான் ஓட்டு போடுங்க. நீங்களும் பிசினஸ் செஞ்சு போட்டா தளபதி வந்தாங்கன்னா நாங்க சட்டை எல்லாருமே கள்ள ஓட்டு போடுறான். அது கண்டுபிடிக்க வேணாமா? அட்டை ஓட்டு போட்டு ஒரு விஷயம், ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நின்று போய் தெரியுமா? அதுக்கு முன்னாலேயே நாங்க ஒரு பூத்தை வச்சுக்குவோம். அந்த பூத்துக்குள்ள நுழைஞ்சுதான் அந்த பூத்துக்கு போக முடியும். இந்த பூத்துல போறப்ப அமுக்கிட்டு போறப்ப இவன் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எங்க தலைவர் முன்னாடி சொன்னாத எல்லாரும் ஓட்டு போடுறத பார்த்துக்கணும் அப்படின்னு. எல்லாரும் ஓட்டு போடுறத யாருக்கு போடுறாங்கன்னு நாங்க பார்ப்போம்னு சொல்றாருல. எப்படி பார்ப்போம்? இப்படிதான் பார்ப்போம். செருப்பு கட்டி வைப்பாங்கயா, அதான் பர்சனல். நீ எங்கேயுமே பாத்ரூம் எட்டி பார்க்கல? வயசு என்ன? இத்தனை வயசுல எங்கேயுமே எட்டி பார்க்கல? நீ சொல்ல மாதிரி ஞாபகம் வருது. நம்ம தலைவர் மாநாட்டுல பாத்ரூம் சொல்லிட்டு நம்ம கட்சிக்காரனே போய் கேட்டி பார்த்தாங்க. அது சொல்லிட்டு நான் வேற நீ சொல்லிட்டேன்னு ஒரு போயிடுச்சு. சரி விட்டு சொல்லி. ஆமா, பாத்ரூம் வந்தது எப்ப கூட்டம் கூட்டினாலும் மாணவ போட்டாலும் பாத்ரூம் வசதி இருக்காது, தண்ணி வசதி இருக்காது, அந்த மாதிரி ஏறது அன்னைக்கு நடந்து பாத்தீங்களா? மற்ற கட்சிக்காரெல்லாம் மாநாடு போட்டான்னா அவங்க எல்லாம் வீட்டுல போகாம அங்க வந்து போறதுக்கு வர்றாங்க. ஆனா நம்ம கட்சிக்காரன் அப்படியா? வீட்டுல போயிட்டு தானே வர்றான். என்ன அது என்ன வீட்டுல இருந்து அடக்கி வச்சு இங்க வந்து போங்கடா நாங்க கட்டி வச்சுக்கிறதுக்கு வர்றாங்க. எவ்வளவு தரங்கட்ட மக்களா இருக்காங்க. இந்த நாட்டு மக்களை தரங்கட்ட மக்களாக்கி அவ்வளவு இந்த ஆட்சி வந்து அவ்வளவு கேடுகட்ட ஆட்சியா வச்சிருக்குது. புரியுதுங்களா? நாங்க கட்சியில இருந்தோம்னா எல்லாத்தையும் அடக்கி வைப்போம். ஆமா, இப்ப கூட உங்க மேல அவ்வளோ கோவம் வருது. அடக்கி வச்சிருக்கோம். நாங்க வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் அடக்குவோம். கீழையும் அடக்குவோம், கோவத்தையும் அடக்குவோம், எல்லாத்தையும் அடக்குவோம். நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் விரும்பி, நாங்களாம் விஐபி தெரியுமா? அப்படி ஆமா. சரி, அதெல்லாம் ஊர்ல காரி துப்புது. பசங்க சின்ன சின்ன பசங்க எக்ஸாம் போனாலும் பரவாயில்ல, விஜய் தான் முக்கியம் நினைக்குதுங்க. உங்க அண்ணா சொல்றாரு படிக்கின்றாரு, ஏதோ படிச்சு கிழிச்சுட்டு அப்படியே இவங்க வேலை கொடுக்கறது மாதிரியும். இது வரைக்கும் ஏதாவது வேலை கொடுத்துருக்காங்க? எவ்வளவு ஆசிரியருக்கு வேலை இல்லாம தற்காலிக ஆசிரியர்களா இருந்துட்டு இன்ன வரைக்கும் வேலை கொடுங்கன்னு எத்தனை ஆசிரியர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இருக்கிறவனுக்கே வேலை கொடுக்கல, இங்க படிக்கிறவனுக்கு வேலை கொடுப்பாங்களாம். அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் படிக்காட்டாலும் பரவாயில்ல, எங்க தலைவனுக்கோ நாங்க இருப்போம். எங்க தலைவன் வந்துட்டாருன்னா அமெரிக்காவில எல்லாம் வீட்டுல நீங்க மாசமாய் உட்கார்ந்தா போதும். ஒரு பொண்ணு ஹலோ அமெரிக்காவுல பிரெக்னன்ட் லேடியா இருந்துட்டா போதும், அவங்களுக்கு கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்டுல பெண்கள்லாம் எல்லாத்தையுமே பிரெக்னன்ட் ஆக்கி உட்கார வச்சுட்டா போதும், பணம் தலைவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அமெரிக்கா, நம்ம அமெரிக்கா வாழும். அமெரிக்கா தலைவர் போட்டு தமிழ்நாட்டுல மாசமாகனாரா
கேஸ் ஆயிடும் வந்து கேஸ் ஆயிடுமா? ஆமா. ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். திருப்பி நல்லா திருப்பி மாசமானா கேஸ் ஆயிடும். ஐயோ, கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் மாசமாகிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க தலைவர் வந்தாருன்னா சீரியஸா எல்லாத்தையும் சமன்படுத்துவார். ஆமா, அப்படியா? அப்புறம் சின்ன மேடையில் பார்த்தா ஊழல் செய்ய மாட்டேன் மாட்டேன்னு சொல்லுங்க தலைவர். ஏதாவது சொத்து கணக்கு கேட்டாரு அந்த கோவத்துல பேசுறாரு. இல்ல, ஊழல் செய்ய மாட்டேன்றாரு. கோர்ட் கூட்டு மந்த்ல நங்கு சொல்லிட்டு கட்டா ஃபைன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும்ல? ஆமா, தெரியலம்மா. வரி கட்டினாரா? வரி கட்டினாரா? ஏன் கட்டல? தலைவனுக்கு எவனாவது ப்ரொடியூஸ் பண்ணானா? எவனாவது தலைவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தானா? எவனாவது நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தானா? எவனாவது ஏதாவது பண்ணானா? இல்ல தலைவனுக்கு எவனாவது கல்யாணம் பண்ணி வச்சானா? இதெல்லாம் அவரே பண்ணிக்கிட்டாரு. அவரே பண்ணல, அவங்க அப்பா பண்ணாரு. அவங்க அப்பா பண்ண அப்பா இல்லனா விஜய்னு ஒருத்தர் இருந்ததுனால தானே அவங்க அப்பா பண்ணாரு. விஜய்னு ஒருத்தர் இல்லைன்னா அவங்க அப்பா போய் எங்க பண்ணிருப்பாரு? இல்ல, ஒரு விஷயம், விஜயோட அப்பாவுக்கு முன்னாடியே விஜய் தான் பிறந்தாரு. விஜய் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் விஜயோட அப்பா இவருக்கு ஃப்ரேம் ஆனாரு. ஒரு விஷயம் அவருக்கு தெரியல. எஸ்ஏசி சந்திரசேகர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. விஜயோட அப்பானா தான் தெரியும். அப்ப யாரு தெரியாது? விஜய் தான், நம்ம தளபதி தான் தெரியாது. முதல்ல புரிஞ்சுங்க. என்ன ஏதோ கேள்வி கேட்கறீங்க, பேர்ல இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு எங்களை அசிங்கப்படுத்துறது நினைச்சு நீங்க அசிங்கமாயிராதீங்க. திமுக காரன் பண்றது மாதிரியே பேசுறீங்க. மக்கள் இவ்வளவு அடிமுட்டாளவா இருக்கான். சரி, ஓகே, ஊழல் ஒழிக்க போறேன்றீங்க. என்ன அண்ணன் படம் வந்தா படம் ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்களா? 5000 10,000 ஸ்கேமியா? அதெல்லாம் ஊழல் தான். அதுதான் என்ன ஊழல்? 5000 10,000 என்ன படம் வந்துச்சா ஃபர்ஸ்ட் டே? எவ்வளவு? ஒரு விஷயம் நல்லா தெரியுமா? படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தியேட்டர் ஃபுல்லா அப்படியே ஆடியன்ஸ் ஃபுல்லா உட்காந்துருக்கா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, இல்லையாப்பா? ஐயோ, அப்படி இல்லம்மா. ஆமா, தலைவர் வந்து எல்லாத்துக்கும் தியேட்டர் கரெக்டா பணத்தை கொடுத்துருவாரு. ஆமா, கொடுத்துட்டு எல்லாம் ஓடுங்க. எல்லாம் இவ்வளவு பேர் ஹவுஸ்ஃபுல்ங்கிற போர்டு வந்து உண்மையிலேயே ஹவுஸ்ஃபுல் ஆவறது கிடையாது. ஆமா, ஹவுஸ்ஃபுல்னு நம்மளா ஏற்படுத்துறது. அப்பதானே முதன்மையான சூப்பர் ஸ்டார். சும்மா ஆக முடியாது. ஆமா, உண்மையை பேசுறது சாமி இல்ல. ஐயோ தலைவர், ஐயோ உண்மை. ஐயோ, தலைவர் எப்ப மேலதான் நிற்காரு, கீழே போயிட்டாரு. இப்ப ஹிட் நமக்கு தேவை, ஹிட். ஆடியன்ஸ் தேவையில்ல. ஆடியன்ஸ் வர வேண்டிய தேவையே இல்லை நமக்கு. ஹிட் தானே நமக்கு தேவை. நாங்க தானே ஹிட். யாருக்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சு? ஆமா, நாங்க எப்போதுமே உண்மை பேசுறோம்னு உண்மை பேசுங்க. நாங்க பொய்யே பேசுறது இல்லை தெரியுமா? எங்க தலைவர் ஏதாவது ஒரு பொய் பேசுறேன்னு சொல்லுங்க. அப்படியா? தெரியல, தலைவர் பொய்யே சொல்ல. ஆமா, பொய்னா அவர் எங்க உண்மை பேசுறாரு சொல்ல முதல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாம் அவர்கிட்ட வேலை பார்த்து ஆபீஸ் பாயா வேலை பார்த்தாப்புல அவரு அப்படியா நெஞ்சில மிதிக்கல. ஆமா, என்னது? இல்ல, அங்க மிதிச்சாரான கேட்டேன். ஹலோ, அப்படியே நீங்க சொல்றது மாதிரி நெஞ்சில மிதிச்சாருன்னா ஏன் நெஞ்சில மிதிச்சாரு? எவனாவது அதை பத்தி யோசிக்கிறீங்களா? அங்க மிதிச்ச தப்பா? அவன் சொன்னான்ல, தலைவா நீ என் நெஞ்சில குடி இருக்கிறேன்னு. என் தலைவன் உதைச்சாருன்னா, நெஞ்சில உதைச்சாருன்னா அவர் யார உதைச்சாரு? அவனே உதைச்சாரு. அவன் அடிக்கல, தலைவரே அடிச்சுக்கிட்டாரு. ஆமா, செருப்பால் அடிச்சுக்கிட்டாரா? செருப்பால் அடிச்சுக்கிட்டாரு. ஹலோ, உதைச்சாரு, அவ்வளவுதானே? ஆமா. ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான்? காசையே கொடுக்கல, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சேன், காசையே கொடுக்கல அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அவனுக்கு 20 லட்சம் ரூபாய் என் தலைவர் கொடுத்தாரு. சட்டம் நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சானா 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரா? வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு போனானா? ஆனா மறுநாள் காலையில வந்து கதவை தட்டினான். திறந்து பார்த்தா அந்த 20 லட்சம் ரூபாய் வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் வச்சான். 1000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு. அன்னைக்கு நைட்டு கள்ள நோட்டா? ஹலோ, அன்னைக்கு நைட்டு மோடி இருக்கார்ல, டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டார். செல்லலன்னு தெளிவாவா? ஹலோ, தப்பு ஏன் தலைவன் பண்ணானா? மோடியா? தப்பு யார் பண்ணா? மோடி தானே. மோடி தானே. மோடி தானே. ஒரு கூட இருந்தவங்களுக்கு 10 வருஷமா கூட இருந்தவங்களுக்கு அப்படி பண்ண ஒரு எங்க ஆளு. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆபீஸ் பாயா வந்து சேர்ந்தாப்புல
அவரை வந்து மேனேஜர் ஆக்கி ப்ரொடியூசர் ஆக்கி புலிங்கிற படத்துக்கு ப்ரொடியூசர் ஆக்குனாரு. அந்த ஆளு போய் இன்னைக்கு போய் எங்க தெரியுமா, திமுக கூட சேர்ந்துக்கிட்டு தெரியுமா. சரி, அஜித் ஃபேன்ஸ் அஜித் வந்து தன்னோட வீட்டு வேலைகள் தான் முதல்ல வீடு கட்டி தந்ததா பேசப்படுது. வீடு வாங்கின எவனாவது வந்து ஒருத்தன் சொன்னானா எங்களுக்கு தலைவர் வீடு கட்டி கொடுத்துருக்காருன்னு? எங்கேயாவது ஒருத்த வந்து சொன்னானா எனக்கு தலைவர் அஜித் வீடு கட்டி கொடுத்துருக்கா, அந்த வீட்டுல நான் இருக்கிறேன் அப்படின்னு? இந்த வீடு டூர்னு ஒவ்வொன்னா இந்த என்னது அர்ச்சனா அக்காவா இந்த வீட்டு டூர்லாம் காட்டுவாங்களே, அது மாதிரி அஜித் கட்டி கொடுத்த வீடுன்னு ஏதாவது ஒரு டூர் காட்டுங்களேன். ஒரு விஷயம், இந்த கையில இருந்து இந்த கைக்கு கொடுக்குற உதவியை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்க தலைவர். எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? எவ்வளவு பண்ணிருக்காரு. இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? கல்யாணம் ஆகல தலைவர். கல்யாணம் ஆகலையா? இவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே எங்க தலைவர். ஆமா, தெரியுமா? விஜயோட வயசு ஹலோ, 60 வயசானா 60வது கல்யாணம் எவன் பண்ணி வைப்பான்? காசு செலவு பண்ணி ஒவ்வொரு பெத்த பிள்ளையும் அப்படியே பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது 60வது கல்யாணம் தானே. அந்த கல்யாணத்தை யார் நடத்தி வச்சா? நீங்க நடத்தீங்களா? தலைவர் தானே நடத்தினாரு. அடிச்சு விடுறோமா? பின்ன எது உண்மையா பொய்யா செஞ்சான் பண்ணா கிழிச்சா? ஆனா நீங்க பக்கத்துல இருந்து பார்க்கல, எல்லாமே இந்த பாத்தீங்களா மறந்துடுறாரு. ஏன் மறந்துடுறாருன்னா கொஞ்ச நாள் வந்து கோமாவிலையா இல்ல இல்ல ஒரு ஒன்னு ரெண்டு உதவினால நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அவ்வளவு உதவி செஞ்சதால மறந்துறோம் நாங்க. நிறைய. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? எங்க ஆயாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க தலைவி தான். ஹலோ, இவங்க அப்பா அம்மாவுக்கு 60வது கல்யாணம், இவங்க ஆயாவுக்கு 120வது கல்யாணம், தெரியுமா? எப்படி போட்டாலும் கேட்டா? அதிக வயசானவங்க சைனாவில தான் இருப்பாங்களா? எங்க தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்களா? தமிழ வயசாகி சாக மாட்டானா? ஒரு விஷயம் தெரியுமா? தலைவரே என்றும் இளமையா இருக்கிறதுக்காக திமிங்கல பால் குடிச்சிட்டு இருக்காரு, தெரியுமா? ஆமா. எங்க இருந்து வருது? திமிங்கல பால் எங்க இருந்து வருதா? பால் சொல்லுங்க. யார் எடுத்து வராதா? ஆதவர்ஜுனாவுக்கு தான் அந்த வேலையை. லாட்டரியா? லாட்டரி தானே? லாட்டரி புரியல. ஆதவர்ஜுனா அவங்க மாமனார் லாட்டரி வியாபாரம் பண்ணாரு, அவரா பண்ணாரு. அவரு இப்ப எதுக்காக எங்க தலைவர் வச்சிருக்கா தெரியுமா? திமிங்கல பாலை கறந்து எடுத்துட்டு வர்றதுக்கா. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஆமா, திமிங்கலத்தையே சியர்ஸ் பண்ணி நீந்தி போய் பால் கறக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். தெரியுமா? அப்படியாவா? எதுவுமே தெரியாத மக்களா இந்த நாட்டு மக்களை திமுக காரன் வச்சிருக்கானே. இந்த அறிவுத்தனத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் என் தலைவர் வரணும்னு போராடுறது. அதாவது அன்றாட மக்களுக்கு தேவையான விஷயம் நிறைய தேவைப்படுது. அதெல்லாம் முன்னாடி பால் தேவைப்படுது. அதான் எங்க தலைவருக்கு மட்டும் இப்ப குடிக்கிறோம்னு இல்ல, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு வீடு பால், திமிங்கல பால் கொடுப்போம், எல்லாரும் குடிக்கணும். என்ன பேசுறீங்க? இல்ல நீங்க தமிழ்நாடு தான் வாழ்றீங்களா, வேற ஒரு ஹோட்டல புதுசா கிரியேட் பண்ணி வாழ்றீங்களா? அதான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்ற நம்பிக்கை கூட முதல்ல வந்து கடவுள் இருக்கான்னு நம்ம நம்பினாதான் கடவுள் நமக்கு ஏதாவது கொடுப்பான். அது மாதிரி நம்ம தலைவன் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்மதான் சிஎம் வந்து அவரு. அப்புறம் நம்பிக்கை தான். கனவுலேவா? அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காரு? கனவு காணுங்கன்னு சொல்லிருக்காருல்ல. கனவு காணலாம், ஓவரா கண்டா ஓவரா கண்டறோமா? ஆமா, கொஞ்சமான கனவே நமக்கு இப்படி இருக்கு. நிறைய கனவு கண்டா எப்படி இருக்கும்? அமெரிக்காவா ஆயிரும். ஆமா, அவரு வட சென்னைய அமெரிக்கா மாத்தி காட்டுறாங்க. உண்மைதானே? லாட்டரி. ஒரு விஷயம் தெரியுமா? ஜெயலலிதா எல்லா மக்கள் இது ஒண்ணும்பா எதுக்காக பண்ணாரு? கொடநாடுல குளிர் ஜாஸ்தி, அதுக்காக கைய கட்ட. குளிர்னா எவனுமே கைய கட்டிக்கிட்டு தான் நிப்பான், தெரியுமா? எவனாவது குளிர் நிக்கிறப்ப இப்படி நின்றுக்கான்? ஒருத்தரை காட்டுங்க. சமாளிச்சே இல்ல. தலைவன் பண்ண உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, கேட்டு பாருங்க. அம்மா கிட்ட பேசுனதுல நான் தான் அம்மா கிட்ட பேசிருக்கேன் தமிழ்நாட்டிலேயே. முத அம்மா கிட்ட பேசுனது யார் தெரியுமா? ஓபிஎஸ். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசுனது யார் தெரியுமா? சசிகலா. இந்த தமிழ்நாட்டுல 3ஆவதா ஒருத்தன் மறுபடியும் அம்மா கிட்ட பேசிருக்கிறது நான் தான்.
என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க தலைவரே? அப்புறம்? சொல்றீங்களா? என்ன விஷயம் தலைவரே, டீலிங் பேசுங்க. அந்த படம் வெளியே நீங்க குமுதம் பேட்டி எல்லாம் பாக்கலையா? என்ன அது? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு நீங்க தலைவரை சொன்ன மாதிரி ஆக்டிங்கா? தலைவர் சும்மா அமைதியா இருப்பாரு, டென்ஷன் ஆயிட்டாரு. அதாவது நாட்டு மக்களும் ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு பாமர ஏழையையும் பணக்காரன் ஆக்குறங்கிற திட்டத்தை சொல்றதுக்கு வர்றப்ப ஜெயலலிதா கிட்ட இப்படி நின்னாருன்னு ஆரம்பிச்சா நான் என்னத்தை சொல்றேன்? பணக்கார ஆக்குன்னா மண்ணை வச்சுக்கிற காசு எடுத்து கொடுத்தா போதும். கடைசியில் இருக்கிற கூட பணக்காராயிடும். எங்க தலைவர் மேல ₹1 கூட இல்லை தெரியுமா? ஊழலா? அதோ எங்க தலைவர் சொத்து மதிப்பு ₹1 கூட கிடையாது. எங்க தலைவர் ஆல்ரெடியே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டார் தெரியுமா? 2 வீடு இருக்கு. என்னது? 2 வீடு அவர் பேர்ல இல்ல. யார் பேர் இருக்கு? அக்கா பேர்ல இருக்குது. அதான் எங்க தலைவருக்கு இவ்வளவு கொஸ்டின் பண்றீங்களே. மு.க. ஸ்டாலினுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு எங்க தலைவர் கேட்டாரு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பதில் சொன்னீங்களா? இந்த கேள்விய பக்கத்துல கேள்வி யாரு? லாட்டரி செல்வட்டை அரசியல்வாதிங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கானுங்கன்னா அவனுங்க பேர்ல சேர்த்துக்க மாட்டானுங்க, பினாமி பேர்ல தான் வச்சிருப்பானுங்க. ஆமா, அப்ப நம்ம தலைவர் சொத்துல யார் பேர்ல இருக்கு தலைவரே? தலைவருக்கு சொத்தே இல்ல. தலைவர் ஒரு பிச்சைக்கார மாதிரி. கையில காசு இல்லைன்னா பிச்சைக்காரன் தான் சொல்லுவாங்க. அதைத்தான் சொன்னேன். சரி, ஓகே, பணக்காரனும் இதே ஒண்ணு. சரி, கடைசி ஒரு கேள்வி. முன்ன சீமாவனா என்னதான் பண்ணுவாரு? எதனா பண்றதுக்கு என்ன ஐடியா இருக்கா? இந்த ஏன்னா கேள்விக்கு புதுசா பண்றேன். தெளிவா பதில் சொல்லுங்க தலைவரே. ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம போடுற திட்டம் நம்ம மக்களுக்கு கொடுக்கறது எந்த அரசியல்வாதியாலையும் கொள்ளடிக்கிறதா? அதுவும் எந்த அரசியல்வாதியாலையும் இது வரைக்கும் செய்ய முடியாது தெரியுமா? ஜெயலலிதா அம்மா கூட என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆடு கொடுத்துருக்காங்க, கோழி கொடுத்துருக்காங்க, மாடு கொடுத்துருக்காங்க. ஆமா, இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயம். ஆனா இந்த தேவையில என்ன? கோழி செத்து போயிடும், ஆடு செத்து போயிடும், மாடு செத்து போயிடும், கொடுத்து பிரயோஜனம். ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது. எங்க தலைவர் எல்லாருக்கும் வாத்து கொடுப்பாரு. வாத்து கொடுப்பாரா? அப்புறம் எதுக்கு? எதுக்கா? சிக்கன் 65 வெட்டி சாப்பிட்றதுக்கா? சிக்கன் 65 தமிழ்நாடு மக்களை எந்த அளவுக்கு திண்ணி பண்டாரம் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப எதுக்கே வாத்து? சரக்குக்கு சைடிஸ்ட் தேவை. ஹலோ, சரக்குக்கு சைடிஸ்ங்கிறதுக்கு தான் வாத்து கொடுக்குறாரு. வேற எதுக்கு தராரு? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தலைவர் எல்லாருக்கும் வாத்து கொடுக்குறாருன்னா தங்க முட்டை போடுற வாத்து கொடுக்குறாரு. இன்னைக்கு தங்கத்தோட ரேட் என்ன? சூப்பர் தலைவா, உண்மையாவே வா, தங்க முட்டை போடுமா? அப்புறம் வாத்து தங்க முட்டை போட்டதுன்னு இது வரைக்கும் கேள்விப்படலையா என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வாத்தை தான் தலைவன் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். வீட்டுக்கு ஒரு வாத்து. அப்ப தங்க முட்டை போட்டோம் எல்லாரும் எடுத்து வச்சு பணக்காரன் ஆயிரலாம்ல. ஆனா ஒருவேளை நம்ம வீட்டுக்கு ஆம்பளை போ வாத்து குத்துற எப்படி முட்டை போடுறோம்? அதான் கோழியில பொட்ட கோழி, சேவல் அப்படிங்கிறது மாதிரி வாத்துலயும் ஆண் பெண்ணு தான் இருக்கு. ஆனா ஆணும் போட செக் பண்ணி தான் கொடுப்போம். முட்டை எப்படி யார் ஆணும் check முட்டை பண்ணுவாங்க? போடுறான்ட்டு. ஹலோ, இப்ப எங்க வீட்டுல பொட்ட வாத்து இருக்குது அப்படின்னா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆண் வாத்து உங்க வீட்டுல இருக்குல்ல, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோமா? 2 விஷயத்தையும் சேர்த்தோம்னா முட்டை வரும்ல. முட்டையில ஆளுக்கு பதில் ஷேரிங். சூப்பரா இருக்கு. எங்களோட இன்னும் அடுத்தடுத்த திட்டம்லாம் கேட்டீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. போதும், போதும். ஐயோ, இது சொன்னா- ஆமா, வாத்து. உனக்கு தெரியுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இப்ப என்ன தெரியுமா? திமுக காரன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கானுங்க? எல்லாருக்கும் நோயை உற்பத்தி பண்ணி ஆஸ்பத்திரி கட்டி மருந்து வித்து சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. ஓ, அப்படியா? ஆமா, ஆனா நாங்க எங்க தலைவன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்க என்ன தெரியுமா? டைனோசர் முட்டை சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வீட்டுக்கு ஹலோ, வீட்டுக்கு டைனோசர் தருவோம். ஏய், டைனோசர்லாம் அழுத்து பல வருஷம் ஆகுறா. டைனோசர் அழிஞ்சு போனது எங்களுக்கு தெரியாதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். டைனோசர் அழிஞ்சு போறப்ப கொசு போய் கடிச்சு ரத்தத்தை உருந்து வச்சிருக்கல. இப்ப இருக்கிற ஒவ்வொரு கொசுக்குள்ளாரையும் டைனோசர் இருக்கு தெரியுமா? கொசுவோட DNA பிரிச்சு எடுத்தோம்னா டைனோசர். ஆனா இந்த திமுக காரன் என்ன தெரியுமா பண்றான்? சாயந்தரம் ஆனா புகை போட்டு கொசுவெல்லாம் சாவடிக்கிறான். வீட்டுக்கு வீடு மருந்து அடிச்சு கொசுவை சாவடிக்கிறான். அந்த கொசுவை உயிரோட இந்த திமுக காரன் வைக்கிறானா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறமா? அறிவியல் பூர்வமா பேசுறோம். அறிவியலா? டேய், அதான் நாங்க இங்க சொல்றேன், கொசுவை உயிரோட விடுங்க. எங்க தலைவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வீடு டைனோசர் கொடுத்து முட்டையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நோயற்ற வாழ்வா நீங்க இருப்பீங்க தெரியுமா? இதெல்லாம் இந்த கதைலாம் கொண்டு போயிட்டு கதையா? கதைதான். நிஜம். கதையெல்லாம் நிஜம். அதான் சொல்றேன், இந்த கதை நிஜத்தெல்லாம் கொண்டு போயிட்டு சங்கிங்கிறான் தெரியுமா? வடக்கன்ஸ் அங்க சொன்னா வச்சுங்க அப்படின்னு கேட்பான்.
வடக்கன்லாம் எவ்வளவு தெளிவா இருக்கானுங்க தெரியுமா? எப்படி இருக்கானு தெரியுமா? அவனுங்கெல்லாம் தெளிவா இருக்கிறதுனால தான் சம்பாரிச்சு பெரிய ஆளாயிட்டு இருக்கானுங்க. வேலை இல்லாம இங்க தானே வரானுவ. இங்க இருக்கிற கம்யூனிட்டி எல்லாம் சோம்பேறியா வேலை பார்க்காம இருக்கிறதுனால தான் வேலை செய்யணுங்கிறதுக்கு அவன் வர்றான். படிக்கிறான், படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை செய்யறான், ஃபாரின் போறான். அதான் எல்லா கம்யூனிட்டியும் அமெரிக்காவுக்கு போகுது. தமிழ்நாட்டுல தமிழ் இல்லாம எல்லாரும் இருக்கிறதுனால தான் அடுத்த மாநிலத்துக்காரெல்லாம் இங்க வந்து இருந்துட்டு இருக்கான். எல்லாரும் போல படிச்சவங்க போறான். எது? படிச்சவங்க தானே வேலை செய்யறான். கூகுள் பிச்சைன்னு ஒரு ஆளு, ஆமா. அவன் சொந்த ஊர்ல வீடை வச்சிருப்பான்னு பேரு, வீடை கூட வித்துட்டு ஓடி விட்டான் அவன், தெரியுமா? அவன்லாம் தமிழனுங்கிறவன் உணர்வு இல்லாதவனா போயிட்டாங்க. பெரிய தமிழ் தமிழ்னு பேசுறீங்க. சீமானு தமிழ் தமிழ்னு பேசுறாருன்னு உடனே உணர்வுன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, தெரியுமா? அதனாலதான் தமிழ்ல பேசுறாரு, சரிதானே? எங்கேயாவது ஒரு தடவை ஒரு 10 லைன் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு அவரை சொல்லுங்க. தெரியாது. தெரியாது. அவர் இங்கிலீஷ் படிச்சாரா படிக்கலைன்னு தெரியல. நம்ம தளபதி பேசுவாரா? 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 பேசுவாருன்னு சொல்றோம். ஏம்மா, நம்ம தளபதி சைலண்டா இருந்தாவே பேசணுமா? பேசுறதா? அப்புறம் ஏன் எவ்வளவோ தேர்தல் அறிக்கையை சொல்லி முடிச்சிட்டோம், ஆனா எவன் காதுல உழுவல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, இங்கிலீஷ்ல பேசும்போது வந்து ஞாபகம் NDTV இருக்குல்ல, பேட்டி கொடுத்தாருமே, எங்க அதான் கிடையாது. இந்த மாதிரி கேனத்தனமா வந்து உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தா எங்க தலைவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாப்ல, திரும்பிட்டு தான் பேட்டி கொடுத்தாரு. அதனாலதான் அவங்க எடுக்கல, தெரியுமா? நம்ம தலைவர் தான் அசிங்கப்படுத்துற கொஞ்ச நேரம் உட்காந்து தலைவர் அசிங்கப்படுத்துறோம். ஹலோ, உலகத்திலே பேட்டி எடுத்தோட பேட்டி எடுத்தாங்க தெரியுமா? This is a miracle. வாவ், ஒத்துக்கிட்டாரு. மிராக்கிள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி புதுமை பண்றதெல்லாம் யார் பண்ணுவா? எங்க தலைவர் தான் பண்ணுவாங்க. கரெக்டானே? இந்தியாவிலே வந்து மீடியா சந்திக்காம 2 பேர் தான். ஒண்ணு மோடி, இன்னொட எங்க தளபதி. போதும்ல. அப்ப 2026 சிஎம், 31 பிஎம், அப்புறம் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அப்படின்னா ஹலோ, அமெரிக்க பிரசிடென்ட் நம்ம தளபதி விஜய், முகமது ஜோசப் விஜய், தெரியுமா? அப்ப போட்டினா நீங்க அங்கதானே போனா, ஓட்டு கேளுக்கு போயிட்டு அங்க போயிட்டு விலகிறங்கிட்ட கேளுங்க, எல்லாம் போங்க. இங்க ஒரு விஷயம் போங்க, கண்டுபிடிச்சு ஏன் போகணும்? மாட்டு உலகமயமாக்கல்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? அதை எவனும் இது வரைக்கும் உருப்படி ஆக்கல. எங்க தலைவன் தான் உலகமே ஒண்ணு, மொத்த உலகத்துக்கு ஒரே தலைவன், அது எங்க தலைவன். அது தெரியுமா? ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. போதும்பா, முடியல. அடுத்த மீட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.